புனரமைப்பு பணிகள், சரஸ்வதி மகா நூலகத்தில் இருக்க அரிய சேமிப்புகளான கையெழுத்து பிரதிநிதிகள், ஓலைச்சுவடிகள் மற்ற நூல்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் இந்த அறிவிப்போடு இன்னும் 3 அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, தென்பெரம்பூர் அருகில் வெண்ணாறு மற்றும் வெட்டாறு பிரியக்கூடிய இடத்துல 42 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, ஈச்சங்கோட்டை முதல் வெட்டிக்காடு வர கல்லணை கால்வாய் சாலை 40 கோடி ரூபாய் செலவில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும். பூதலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்கொண்டான் நீட்டிப்பு வாய்க்கால் மற்றும் மதகுகளை 15 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். நம்ம திராவிட மாடல் அரசுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பலனளிக்கக்கூடிய வகைகளை ஏராளமான முத்திரை திட்டங்களை நாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை பொத்தாம் பொதுவா நான் சொல்லல. தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் நம்முடைய முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்களாக எத்தனை பேர் பயனடைந்திருக்கிறாங்க என்பதை புள்ளி விவரத்தோடு நான் சொல்லணும்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 4,17,000 மகளிர் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் புதுமை பெண் திட்டத்தில் 34,000 மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகிறோம். தமிழ் புதல் திட்டத்தில் 13,000 மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகிறோம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் 62,000 மாணவ செல்வங்களை காலையில பள்ளிகள்ல சூடாவும் சுவையாவும் சாப்பிட வச்சு மனநிறைவடைந்து கொண்டிருக்கிறோம். உழவர் பெருமக்களுக்காக செயல்படுத்தப்படக்கூடிய கலைஞரின் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் 2,56,000 விவசாயிகள் பயனடைகிறாங்க. பயிர் காப்பு திட்டத்தில் 2,50,000 விவசாயிகள் பயனடைகிறாங்க. 7,000 விவசாயிகளின் இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம். முதல்வரின் முகவரி திட்டத்தால் 71,000 மனுக்களுக்கு தீர்வு கண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 40,470 பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுசா இதுவரை மொத்தம் 14,40,000 பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருடைய தேவைகளை கேட்டு கேட்டு அறிந்து அவங்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இங்கே வந்திருக்கிறோம். இந்த சாதனைகளை உங்களுடைய முகங்களை காணக்கூடிய மகிழ்ச்சி மூலமாக நான் பார்க்கிறேன். மக்களான நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு என்பது எனக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வரவேற்பை இன்னைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாம தான் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த அறிக்கையால் ஒழுங்கா செய்திகளை படிச்சு உண்மையான நிலவரம் தெரிஞ்சு வெளியிடுகிறார்னா அதுவும் கிடையாது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நான் உங்களை எல்லாம் சந்திச்சப்போ பெட்டிகளை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார். அரசு சார்பில் பத்திரிகை செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிறோம். அது உடனே டிவி நியூஸ்ல வருது, சோசியல் மீடியால வருது, மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வருது. அப்பவும் செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் அடம் பிடிச்சு இப்படி அறவே காட்டுத்தனமா அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்காக இல்லைனாலும் மக்களுக்கான உங்களுக்காக நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா நான் பணியாற்றுவது உங்களுக்காகத்தான். அதனால்தான் சுருக்கமாக சொல்லுகிறேன். உங்கள் தொகுதியிலே ஸ்டாலின் முன்னெடுப்புல பெறப்பட்ட 4,57,645 மனுக்களுக்கு தீர்வு காண உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தனித்துறையை உருவாக்கி 100 நாட்கள்ல தீர்வு காண உத்தரவிட்டேன். 100வது நாள்ல கோட்டையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும்.
32,000 பேருக்கு பட்டா, 30,000 பேருக்கு ஓய்வூதியம், 10,000 பேருக்கு தொகுப்பு வீடுகள். அந்த மனுக்களை மையமாக வச்சு 544 கோடி ரூபாய் மதிப்புல 20,000 வளர்ச்சி பணிகளை திட்டமிட்டோம். இதனால மக்கள் நம்பிக்கையோடு மனுக்களை கொடுக்க தொடங்கினாங்க. அந்த மனுக்களை முழுமையாக முறையாக பரிசீலிக்க முதல்வரின் முகவரி தனித்துறையை உருவாக்கி எல்லா மனுக்களுக்கும் 30 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படணும்னு உத்தரவிட்டேன். அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் அவங்க பகுதிகளிலேயே சிறப்பு முகாம்களை நடத்தணும். 2024 அந்த ஆண்டுல சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டுப்புறத்தில் முதலமைச்சரின் உதவி மையம் தொடங்கணும். இதுல 200 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனு மீது நடவடிக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை அவங்க கண்காணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் செய்திகள் மூலமா ஆவணப்படுத்தி மக்களுக்கான உங்களிடத்தில் சேர்த்து வெளிப்படைத்தன்மையாக செயல்படுகிறோம்.